அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனை, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீங்கின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Philippians chapter 2 verse 1 to 30. பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 முதல் 30 வசனம் வரை. வசனம் 1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேற்றுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், if there be and therefore any consolation in Christ, if any comfort of love, if any fellowship of the Spirit, if any blows and the mercies. வசனம் 2. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றாய் யோசித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். Fulfill him may joy, that he may be like-minded, having the same love, being of one accord, of one mind. வசனம் 3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். Let nothing be done to God, strife or vainglory, but in the lowliness
of the mind let each esteem other better than themselves. வசனம் 4. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. Look not the every man and his own things, but every man also and the things of other. வசனம் 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையும் உங்களிலும் இருக்க கடவுது. Let these minds be in you which was also in Christ Jesus. வசனம் 6. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், who being in the form of God regard it not an rivalry to be the equal with God. வசனம் 7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். But made himself of no replication, and took up him the form of the servants, and was made in the likenesses of man. வசனம் 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அவரது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். And being found in the fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. வசனம் 9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, wherefore God also hath and highly exalted him, and given him a man which is above every name. வசனம் 10. இயேசுவின் நாமத்திலே வானவர் பூலோகத்தார் பூமியின் கீழானவர்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும். That at the name of Jesus every can shoulder above of things in the heaven and things in the earth and things under the earth. வசனம் 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். And that every tongue should and confess that Jesus Christ is Lord, to the glory of the God the Father. வசனம் 12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். For may be loved as ye have the always obeyed, not as in my presence only, but now and much more in my absence. Work out your own salvation with fear and trembling. வசனம் 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவர்களாயிருக்கிறார். For it is the God which worketh in you both to will and to do of his good pleasures. வசனம் 14. நான் வீணாக ஓடனினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கும் ஜீவ வசனத்தை பிரித்து கொண்டு உலகத்திலேயே சுடர் ஒளி போல பிரகாசிக்கிற நீங்கள் do all things and without murmuring and disputings. வசனம் 15. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கும், that he may be and blemishes and the fearless, the sons of God without rebuke, in the midst of the rocky and the perverse nation, among whom he shine as a light in the world. வசனம் 16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில் இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள்.
holding for the word of the life, that I may rejoice in the day of the Christ, that I have the not and run in the vain, natural labor in vain. வசனம் 17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். He hand if be offered upon the sacrifice and the serve of your faith, I joy and rejoice with you all. வசனம் 18. இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னுடன் கூடவே சந்தோஷப்படுங்கள். For the same reason also do I joy and rejoice with me. வசனம் 19. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்திலே அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். But I trust in the Lord Jesus send Timotheus shortly unto you, that I also may be of God good and comfort when I can now you are the stay. வசனம் 20. அது என்னவென்றால், உங்கள் காரியங்கள் உண்மையாய் விசாரிக்கிறதுக்கும் எண்ணம் போல மனது உள்ளவன் அவனை அன்றி வேறு ஒருவனும் அவனிடத்தில் இல்லை. For I have no man like-minded who will and natural care for you are stay. வசனம் 21. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களாய் தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். For all the shake their and own, not the things in which are Jesus Christ. வசனம் 22. தகப்பனுக்கும் பிள்ளை ஊழியம் செய்கிறது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்கிறான் என்றும் அவனுடைய உத்தம குணத்தை அறிந்து இருக்கிறீர்கள். But he can have the proof of them that as a son with the father he ate and served with me in the gospel. வசனம் 23. ஆகையால் என் கிரியைகள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலான் என்றும் நினைத்து இருக்கிறேன். Him therefore I hope to the send presently, so soon as I shall and see how it will go with me. வசனம் 24. அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்ற கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். But I trust in the Lord that I also myself also shall come shortly. வசனம் 25. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையானும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்ரேத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். It is it necessary to send to you Epaphroditus, fellow soldier, but your messenger and he that ministered to me once. வசனம் 26. அவன் உங்கள் எல்லோரின் மேலும் அஞ்சை உள்ளவனும் தன் வியாதிப்பட்டதையும் நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருக்கிறான். For he longed after you all and was full of the heavens, because that he had an ear that he hadn't been sick. வசனம் 27. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தும் மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தில் மேல் துக்கம் எனக்கு உண்டானபடிக்கு எனக்கு இறங்கினார். For indeed he was sick unto death, but God had mercy on him, and not on him only, but on me also, lest I should have the sorrow upon வசனம் 28. ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு
சந்தோஷப்படவும் எனது துக்கம் குறைவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். I sent him therefore the more carefully, that when he see him again he may rejoice, and that I may be the less sorrowful. வசனம் 29. ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோടെ அவனை ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். Receive him therefore in the Lord with all the gladness, and hold and such in the reproach. அதன் 30. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவையை நிறைவாக்கும்படிக்கும் அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். Because for the work of the Christ he was nigh unto the death, not regarding his life, to the supply your the log of the service toward me. Come follow me. 18. இதோ நான் உன்னை என் கையை பிடித்து உன் தகப்பனுடைய ஆசாரியத்துவமாகிய என் நாமத்தை உனக்கு கொடுப்பேன், உன்னை என்மேல் வைப்பேன், என் அதிகாரம் உன்மேல் இருக்கும். 19. நோவாவுக்கு இருந்தது போல உன்னோடும் இருக்கும், உன் ஊழியத்தினாலே என் நாமம் பூமியில் என்றென்றைக்கும் அறியப்படும், ஏனென்றால் நான் உன் தேவன். 20. இதோ போத்திபாரின் மலை கல்தேயாவின் ஊர் தேசத்தில் இருந்தது. கர்த்தர் எல்கேனாவின் பலிபீடத்தையும் தேசத்தின் தெய்வங்களின் பலிபீடத்தையும் இடித்து அவற்றை முற்றிலுமாக அழித்து ஆசாரியனை அடித்து கொன்றார். கல்தேயாவிலும் பார்வோனின் அரண்மனையிலும் மகா துக்கம் உண்டாயிற்று. பார்வோன் இதை அரச இரத்தத்தால் ராஜா என்று குறிக்கிறான். 21. எகிப்தின் இந்த ராஜா காமின் இடுப்பிலிருந்து வந்தவர். பிறப்பால் கானானியர்களின் இரத்தத்தில் பங்கெடுத்தவர். 22. இந்த வம்சத்திலிருந்து எல்லா எகிப்தியர்களும் தோன்றினர், இதனால் கானானியர்களின் இரத்தம் தேசத்தில் பாதுகாக்கப்பட்டது. 23. எகிப்து தேசம் முதலில் ஒரு பெண்ணால் கண்டுபிடிக்கப்பட்டது, அவள் ஹாமின் மகளும் எகிப்தியரின் மகளும். கல்தேய மொழியில் எகிப்தை குறிக்கிறது, இது தடை செய்யப்பட்டதை குறிக்கிறது. 24. இந்த பெண் அந்த நிலத்தை கண்டுபிடித்தபோது அது தண்ணீருக்கு அடியில் இருந்தது, பின்னர் அவள் தன் மகன்களை அதில் குடியேற்றினாள், இதனால் ஹாமிடமிருந்து தேசத்தில் சாபத்தை தக்கவைத்த அந்த இனம் உருவானது. 25. இப்போது எகிப்தின் முதல் அரசாங்கம் எகிப்தியரின் மூத்த மகனும் ஹாமின் மகளுமான பார்வோனால் நிறுவப்பட்டது. அது ஹாமின் அரசாங்கத்தின் முறைப்படி இருந்தது, அது கோத்திர பிரபுத்துவமாகும். 26. பார்வோன் ஒரு நீதிமானாக இருந்ததால் தனது ராஜ்யத்தை நிறுவி தனது மக்களை ஞானமாகவும் நியாயமாகவும் நியாயப்படுத்தினார். முதல் கோத்திர பிரபுத்துவ ஆட்சியின் நாட்களில் ஆதாமின் ஆட்சியிலும் அவரது தந்தை நோவாவின் ஆட்சியிலும் கூட முதல் தலைமுறைகளில் பிதாக்களால் நிறுவப்பட்ட அந்த ஒழுங்கை பின்பற்ற ஆர்வத்துடன் முயன்றார். அவர் பூமியின் ஆசீர்வாதங்களாலும் ஞானத்தின் ஆசீர்வாதங்களாலும் அவரை ஆசீர்வதித்தார், ஆனால் அவரை ஆசாரியத்துவம் தொடர்பானதாக சபித்தார். 27. பார்வோன் நோவாவிடமிருந்து ஆசாரியத்துவ உரிமையை பெற முடியாத வம்சாவளியைச் சேர்ந்தவனாக இருந்ததால் பார்வோன்கள் அதை ஹாம் மூலம் நோவாவிடமிருந்து கோர விரும்பினாலும் என் தந்தை அவர்களின் விக்கிரகாராதனையால் வழிநடத்தப்பட்டார். 28. ஆனால் இனிமேல் என்னிடமிருந்து படைப்பின் ஆரம்பம் வரையிலான காலவரிசையை வரையறுக்க முயற்சிப்பேன், ஏனென்றால் பதிவுகள் என் கைகளுக்கு வந்துவிட்டன, அவை இன்றுவரை நான் வைத்திருக்கிறேன். 29. இப்போது எல்கேனாவின் பூசாரி இறந்துபோன பிறகு
கல்தேயா தேசத்தை பற்றி எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைவேறின, அதாவது தேசத்தில் பஞ்சம் ஏற்படும். 30 அதன்படி கல்தேயா தேசம் முழுவதும் பஞ்சம் பரவியது. என் தந்தை பஞ்சத்தால் மிகவும் வேதனைப்பட்டார். என் உயிரை பறிக்க அவர் எனக்கு எதிராக தீர்மானித்த தீமையை பற்றி மனந்திரும்பினார். 31 ஆனால் ஆசாரியத்துவ உரிமையை பற்றிய பிதாக்களின் முற்பிதாக்களின் பதிவுகளை என் தேவனாகிய கர்த்தர் என் கைகளில் பாதுகாத்தார். ஆகையால் படைப்பின் தொடக்கம், கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய அறிவை பிதாக்களுக்கு தெரியப்படுத்தியபடி இன்றுவரை நான் கடைபிடித்து வருகிறேன். மேலும் எனக்கு பின் வரவிருக்கும் என் சந்ததியினரின் நன்மைக்காக இந்த பதிவில் இவற்றில் சிலவற்றை எழுத முயற்சிப்பேன். அதிகாரம் 2 ஆபிரகாம் கானானுக்கு செல்ல ஊர் நகரத்தை விட்டுச் செல்கிறார். யெகோவா ஆரானில் அவருக்கு தோன்றுகிறார். அவருடைய சந்ததியினருக்கும் அவருடைய சந்ததியினர் மூலம் அனைவருக்கும் எல்லா நற்செய்தி ஆசீர்வாதங்களும் வாக்குறுதியளிக்கப்பட்டுள்ளன. அவர் கானானுக்கும் எகிப்துக்கும் செல்கிறார். 1 இப்போது கர்த்தராகிய ஆண்டவர் ஊர் தேசத்தில் பஞ்சம் அதிகரிக்கச் செய்தார். அதனால் என் சகோதரன் ஆரான் இறந்தார். ஆனால் என் தகப்பனாகிய தேரா கல்தேயர்களின் ஊர் தேசத்தில் வசித்து வந்தார். 2 ஆபிரகாமாகிய நான் சாராயை மனைவியாக கொண்டேன். என் சகோதரன் நாகோர் ஆரானின் மகள் மில்காளை மனைவியாக கொண்டான். 3 கர்த்தர் என்னை நோக்கி, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 4 ஆகையால் நான் கல்தேயர்களுடைய ஊர் தேசத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போனேன். என் சகோதரனுடைய மகன் லோத்தையும் அவன் மனைவியையும் என் மனைவி சாராயையும் அழைத்து கொண்டு என் தகப்பனும் என்னை பின்தொடர்ந்து நாங்கள் ஆரான் என்று பெயரிட்ட தேசத்திற்கு போனேன். 5 பஞ்சம் தணிந்தது. என் தகப்பன் ஆரானில் தங்கி அங்கேயே குடியிருந்தான். ஆரானில் ஏராளமான ஆடுகள் இருந்தன. என் தகப்பன் தன் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பினான். ஆகையால் அவன் ஆரானில் நிலைத்திருந்தான். 6 ஆனால் ஆபிரகாம் என்ற நானும் என் சகோதரனுடைய மகன் லோத்தும் கர்த்தரிடம் ஜெபம் செய்தோம். கர்த்தர் எனக்கு தோன்றி, எழுந்து லோத்தை உன்னுடன் அழைத்துச் செல் என்றார். உன்னை ஆரானிலிருந்து அழைத்து கொண்டு உனக்கு பின் உன் சந்ததியினர் என் சத்தத்தை கேட்கும்போது அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். 7 நான் உன் தேவனாகிய கர்த்தர். நான் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறேன், பூமி என் பாதபடி. நான் என் கையை கடலின் மேல் நீட்டினேன், அது என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறது. காற்றையும் அக்கினியையும் என் தேராகும்படி செய்கிறேன். மலைகளை நோக்கி, இங்கிருந்து புறப்படுங்கள் என்று நான் சொல்லும்போது இதோ அவை ஒரு நொடியில் திடீரென்று ஒரு சூறாவளியில் அடித்துச் செல்லப்படும். 8 என் நாமம் யெகோவா, ஆரம்பத்திலிருந்தே முடிவை நான் அறிவேன், ஆகையால் என் கை உன்மேல் இருக்கும். 9 உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். Behold, I will lead thee by my hand, and I will take thee, to put upon thee my name, even the priesthood of thy father, and my power shall be over thee. 19 As it was with Noah, so shall it be with thee. But through thy ministry my name shall be known in the earth forever, for I am thy God. 20 Behold, Potiphar's hill was in the land of Ur, of Chaldea. And the Lord broke down the altar of Elkanah, and of the gods of the land, and utterly destroyed them, and smote the priest that he died. And there was great mourning in Chaldea. And also in the court of Pharaoh, which Pharaoh signifies king by royal blood. 21 Now this king of Egypt was a descendant from the loins of Ham, and was a partaker of the blood of the Canaanites by birth.
22 From this descent sprang all the Egyptians, and thus the blood of the Canaanites was preserved in the land. 23 The land of Egypt being first discovered by a woman, who was the daughter of Ham, and the daughter of Egyptus, which in the Chaldean signifies Egypt, which signifies that which is forbidden. 24 When this woman discovered the land, it was under water, who afterward settled her sons in it, and thus, from Ham, sprang that race which preserved the curse in the land. 25 Now the first government of Egypt was established by Pharaoh, the eldest son of Egyptus, the daughter of Ham, and it was after the manner of the government of Ham, which was patriarchal. 26 Pharaoh, being a righteous man, established his kingdom and judged his people wisely and justly all his days, seeking earnestly to imitate that order established by the fathers in the first generations, in the days of the first patriarchal reign, even in the reign of Adam, and also of Noah, his father, who blessed him with the blessings of the earth, and with the blessings of wisdom, but cursed him as pertaining to the priesthood. 27 Now Pharaoh, being of that lineage by which he could not have the right of priesthood, notwithstanding the Pharaohs would fain claim it from Noah, through Ham. Therefore my father was led away by their idolatry. 28 But I shall endeavor, hereafter, to delineate the chronology running back from myself to the beginning of the creation. For the records have come into my hands, which I hold unto this present time. 29 Now, after the priest of Elkanah was smitten that he died, there came a fulfillment of those things which were said unto me concerning the land of Chaldea, that there should be a famine in the land. 30 Accordingly a famine prevailed throughout all the land of Chaldea, and my father was sorely tormented because of the famine, and he repented of the evil which he had determined against me, to take away my life. 31 But the records of the fathers, even the patriarchs, concerning the right of priesthood, the Lord my God preserved in mine own hands. Therefore a knowledge of the beginning of the creation, and also of the planets, and of the stars, as they were made known unto the fathers, have I kept even unto this day. And I shall endeavor to write some of these things upon this record, for the benefit of my posterity that shall come after me. Chapter 2 Abraham leaves Ur to go to Canaan. Jehovah appears to him at Haran. All gospel blessings are promised to his seed and through his seed to all. He goes to Canaan and on to Egypt. 1 Now the Lord God caused the famine to wax so in the land of Ur, insomuch that Haran, my brother, died, but Terah, my father, yet lived in the land of Ur, of the Chaldees. 2 And it came to pass that I, Abraham, took Sarai to wife, and Nahor, my brother, took Milcah to wife, who was the daughter of Haran. 3 Now the Lord had said unto me, Abraham, get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will show thee. 4 Therefore I left the land of Ur, of the Chaldees, to go into the land of Canaan. And I took Lot, my brother's son, and his wife, and Sarai my wife, and also my father followed after me, unto the land which we denominated Haran. 5 And the famine abated. And my father tarried in Haran and dwelt there, as there were many flocks in Haran. And my father turned again unto his idolatry, therefore he continued in Haran. 6 But I, Abraham, and Lot, my brother's son, prayed unto the Lord, and the Lord appeared unto me, and said unto me, Arise, and take Lot with thee, for I have purposed to take thee away out of Haran, and to make of thee a minister to bear my name in a strange land which I will give unto thy seed after thee for an everlasting possession, when they hearken to my voice. 7 For I am the Lord thy God. I dwell in heaven, the earth is my footstool. I stretch my hand over the sea,
and it obeys my voice. I cause the wind and the fire to be my chariot. I say to the mountains, Depart hence, and behold, they are taken away by a whirlwind, in an instant, suddenly. 8 My name is Jehovah, and I know the end from the beginning. Therefore my hand shall be over thee. 9 And I will make of thee a great nation. Amish books. லின் தனது பெரிய கைகளை ஒன்றாகத் தட்டினார். அவர்கள் செட்டின் போலிச் சுவர்களில் இருந்து ஒரு தக் 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 எதிரொலியை எழுப்பினர். அவரது கைதட்டல் பேலியை மயக்கத்திலிருந்து மீட்டெடுத்தது. அவள் காகிதத்தோலில் வைத்திருந்த சாக்லேட் துண்டை கவனமாக எடுத்தாள். அது அற்புதம். முதல் டேக்கிலேயே நீ அதை சரியாக புரிந்து கொண்டாய், பேலி. நீ ஒரு இயற்கையானவள். விஷயங்கள் இவ்வளவு பிரபலமாக நடந்தால் படமாக்க எங்களுக்கு 6 வாரங்கள் தேவைப்படாது. பேலி வெட்கப்பட்டார். அவளுடைய பிரகாசமான நீல கண்கள் அவளுடைய பாட்டியின், என் உறவினர் கிளாராவின் கண்களைப் போலவே மின்னியது. ஹார்வெஸ்டில் நான் அவளை பார்த்தது போல் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். உலகின் சிறந்த மிட்டாய் தயாரிப்பாளர்களில் அவள் ஒருத்தி. அத்தகைய தீர்ப்பை வழங்க போதுமான மிட்டாய் தயாரிப்பாளர்களை எனக்கு தெரியாது, ஆனால் அவளுடைய வழிகாட்டியான ஜீன் பியர் நேற்று இரவு என்னிடம் சொன்னார். மேலும் இந்த பெரிய நகரத்தில் அவருக்கு ஒரு சாக்லேட் கடை இருந்ததால் அவர் அதை அறிந்து கொள்ளும் நிலையில் இருந்தார் என்று நான் யூகித்தேன். பேலிக்கு மிட்டாய், சாக்லேட் அவ்வளவு பிடிக்காவிட்டாலும் அவள் ஏன் தொலைக்காட்சியில் வருவாள் என்று எனக்கு புரிகிறது. அவள் அழகாக இருந்தாள். ஹார்வெஸ்ட், ஓஹியோவில் இருந்த அனைவரும் அப்படித்தான் நினைத்தார்கள், அமிஷ் மற்றும் ஆங்கிலிஷ் இருவரும். குறிப்பாக அவளுடைய காதலன் துணை ஐடன் பிராடி. ஐடன் பேலியின் மூளை மற்றும் அழகுக்காக அவளை மிகவும் விரும்பினான். பேலி ஒரு வழக்கில் ஐடனுக்கு பலமுறை உதவி செய்திருக்கிறாள். Link clapped his large hands together, and they made a thwack, thwack, thwack echo of the mock walls of the set. His clapping jarred Bailey out of her stupor, and she carefully picked up the piece of chocolate she'd placed on the parchment. That was marvelous. You got it just right on the first take, Bailey. You are a natural. We aren't going to need the entire 6 weeks to film if things go so famously well. Bailey blushed, and her bright blue eyes, so like her grandmother's, my cousin Clara's, sparkled. She looked as happy as I have ever seen her back in Harvest. She was one of the best candy makers in the world. I don't know enough candy makers to make such a judgment, but John Pierre, her mentor, told me so last night, and since he had a chocolate shop named after him in this big city, I guessed that he was in a position to know. Even if Bailey wasn't so good with candy and chocolate, I could see why she would be on television. She was pretty. Everyone back in Harvest, Ohio, thought so, Amish and English alike, especially Deputy Aidan Brody, her boyfriend. Aidan was smitten with Bailey because of her brains and her beauty. Bailey had helped Aidan out on a case more than once. Piano books. தாள குறிப்பு பெயர்களுடன் பயிற்சி செய்யுங்கள். 7 கீழே உள்ள தாள குறிப்பு பெயர்களை உச்சரிக்கும் போது உங்கள் கைகளை தட்டுவதன் மூலம் தாள உச்சரிப்புகளை குறிக்கவும். நட்சத்திர குறியீடுகள் உங்கள் கைகளை எங்கு தட்ட வேண்டும் என்பதை காட்டுகின்றன. தாள பெயர்களை நீங்கள் நன்கு அறியும் வரை அவற்றை மதிப்பாய்வு செய்து பயிற்சி செய்யுங்கள்.
தா ஆ ஆ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 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 3 4 தா ஆ ஆ ஆ ஆ நட்சத்திரக்குறி 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 தா ஆ ஆ ஆ நட்சத்திரக்குறி 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 தா ஆ ஆ ஆ நட்சத்திரக்குறி 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 தா ஆ ஆ ஆ நட்சத்திரக்குறி 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 4 4 வவ் டா ஆ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டா ஆ நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 4 4 தா 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 நட்சத்திரக்குறி 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 4 4 தா 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 நட்சத்திரக்குறி 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 ஈயோ ஓயோயோ வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்ட குறிப்புகளின் சேர்க்கை நீங்கள் கற்றுக்கொண்ட 4 குறிப்புகளையும் ஒரு அளவிற்குள் பல்வேறு வழிகளில் இணைக்கலாம். இந்த சேர்க்கைகள் ஒவ்வொரு இசைப்பகுதிக்கும் அதன் தனித்துவமான தாளத்தை கொடுக்கின்றன. 8 குறிப்புகளின் தாள பெயர்களைச் சொல்லிக்கொண்டே உங்கள் கைகளை சமமாக தட்டுவதன் மூலம் தாளத்தை குறிக்கவும். ஒவ்வொரு வரியின் முடிவிலும் உள்ள இரட்டை பட்டை வரியை கவனியுங்கள். ஒவ்வொரு இசைப்பகுதியின் முடிவிலும் இரட்டை பட்டை வரிகள் வைக்கப்பட வேண்டும். பின்வரும் குறிப்பு வரிகளை அளவீடுகளாக பிரிக்க பட்டை வரிகளை எழுதுங்கள். பட்டை கோட்டிற்கு மேலே உள்ள எண் ஒவ்வொரு அளவிலும் எத்தனை உச்சரிப்புகளை வைக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. ஒவ்வொரு வரியையும் இரட்டை பட்டை வரியுடன் முடிக்கவும். 9 கீழே உள்ள குறிப்புகளின் தாள பெயர்களைச் சொல்லி, பின்னர் தாள பெயர்களைச் சொல்லும் போது மூல உச்சரிப்பை கைதட்டவும். டா 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 ஆ டா டா ஆ டா 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 ஆ ஆ ஆ டா டா ஆ 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 டா 4 4 யோயோ யோயோ டபிள்யூ யோயோ டபிள்யூ ஓய் 4 4 ஓய் 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 டபிள்யூ ஓய் ஓய் யோ ஓய் 2 4 ஓட்டோ 3 4 ஓய் 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 ஓய். Práctica de los nombres rítmicos de las notas 7. Marque los acentos rítmicos golpeando las manos, al mismo tiempo que pronuncia los nombres rítmicos de las notas de abajo. Los asteriscos le muestran dónde golpear las manos. Repase y practique los nombres rítmicos hasta que los conozca bien. Da, a asterisco 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 3 4. Da, a asterisco 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 4 4 www da asterisco 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 da asterisco 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 4 4 da asterisco 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 guaguaeu combinación de notas de diferentes valores. Las 4 notas que ha aprendido pueden ser combinadas de varias maneras dentro de un compás. Estas combinaciones le dan su ritmo distintivo a cada pieza musical.
8 marque el ritmo, golpeando las manos de manera uniforme mientras dice los nombres rítmicos de las notas. Preste atención a la barra doble que está al final de la línea. Las barras dobles se deberían colocar al final de cada pieza musical. Escriba las barras de compás a fin de separar las siguientes líneas de notas en compases. El número de arriba del compás le dice cuántos acentos poner en cada compás. Termine cada línea poniendo una barra doble. 9. Diga los nombres rítmicos de las notas que se encuentran a continuación y luego marque con palmadas el acento fundamental al mismo tiempo que dice los nombres rítmicos. Da 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 da. A da. A da 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 da. A. A. A da 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 da. A. A. A da. A da. A da. A. A da 4-4 o guaguaeu. O guaguaeu. W o guaguaeu. W. Oe 4-4 oe 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 oe. Oe 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 ww oe 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 oe. Oe 2-4 oe 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 3-4. Oe oe oe. Oe 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 oe. பழைய பள்ளிக்கூட கிரிட் புதிய உலக யோசனை மார்க்கன் ஸ்டான்லி ஜாக்கப் பெர்கின் அற்புதமான அதிர்ஷ்டம் சிக்கன் பான்மி ஷமஸ் டெக்காஸ் விடுமுறை நாட்களில் மிகவும் இனிமையாகுங்கள் ஹெல்மன்ஸ் கிழக்கு மேனஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தினத்தில் நானும் 380 ரூபா எவ்வளோ சம்பாதிக்கிறேன். அவனுக்கு அண்ணனும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அப்புறம் நேற்று என்னுடைய சாவி காணாமல் போயிடுச்சு. வீட்டு சாவி புதுசாக வாங்கணும். எப்படி காணாமல் போச்சுன்னு தெரில. நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாவி இல்லை. எங்கள் அப்பா உடச்சி கொடுத்தாரு. பூட்டை உடச்சி கொடுத்துட்டு வேறு ஒரு பூட்டு கொடுத்தாரு சாவியோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கண்ணனுக்கு சொன்ன அறிவுரைனா அருடுக்கு இது சொல்லணுன்னு இருக்கேன். நீ வச்சுருக்க காரில் ஸ்கூல் கற்றுக் கொடு டிரைவிங்கு. அடுத்து பியானோ கற்றுக்கோ. அதையும் கற்றுக்கிட்டு அதில் கூட ஒரு கிளாஸ் எடுக்கலாம் நீ அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். ஐடியா கொடுக்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.